வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த ஃபோக்கஸ் வீக்லி ஃபார் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு புது இனிஷியேட்டிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்னுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிமினரிக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ், பர்டிகுலர்லி குரூப் 1, குரூப் 2, வாட் எவர் தி எக்ஸாமினேஷன் மேபி இன் டிஎன்பிஎஸ்சி, அந்த கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இதோடைய நோக்கம். ஸோ இதில் வீக்லி அப்படிங்கிறதுல 7 to 8 டேஸை ஒரு பர்டிகுலர் செஷனாக கன்சிடர் பண்ணி நாங்கள் போட்டுருவோம். மந்த்லி 4 செஷன் வர மாதிரி வரும். இப்போ கரண்ட்லி குரூப் 2 எக்ஸாம்ஸ் வருது இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜான்லேருந்துட்டு இப்போ வரைக்கும் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறதாகவும் இருக்கும். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி டியூனுடைய ஒரு நாவல் இனிஷியேட்டிவ். கண்டிப்பாக இது ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டிக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபர்தராக வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களை கண்டினியூஸாக சேர்கிறதுக்கான ஒரு சேனலாக உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தியன் பேங்க்ஸ் கிராஸ் பேட் லோன் ரேஷியோ டிகேடல் லோ அப்படின்னு சொல்லிட்டு, பேட் லோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் பேங்க்ஸோடைய பேட் லோன்றது ரொம்ப 10 இயர்ஸில் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ரிப்போர்ட் கால்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது யார் ரிலீஸ் பண்ணுறது? ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.3% குறைஞ்சிருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச்சில். ஸோ முதல்ல நான் பெர்ஃபார்மிங் அசெட்னால் என்ன? முதல்ல வாட் இஸ் அசெட்? அசெட் ஃபார் ஹோம் அப்படின்னா, அசெட் ஃபார் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, பேங்க். ஒரு பேங்க்குக்கு அசெட் என்ன அப்படின்னா, அந்த பேங்க்குக்கு அசெட் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் யூஸருக்கு கொடுக்கக்கூடிய லோன் தான். அந்த லோன் மூலமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் பேங்க் தன்னுடைய சொத்தை அதிவிருத்தி பண்ணுது. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் லோனில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லாட்டி பிரின்சிபல் அமௌண்ட்டோ மோர் தென் 90 டேஸ் ஆப்ரேட்டிவ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் பார்த்திங்கன்னா 2013-14 பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்துச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தாங்க. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருந்துருக்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 2013 அந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ 2000 இருந்துச்சு. அதாவது ஸோ வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ்லாம் யாரெல்லாம் லோன் வாங்கிட்டு ப்ராப்பராக கட்டாமல் இருக்காங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த விஷயங்கள் கொடுத்தது. ஸோ 2014 இந்த கவர்மெண்ட் வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துச்சு, மிஷன் இந்திரா தனுஷ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியை என்பிஏலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ முதல்ல அந்த என்பிஏ அப்படிங்கிறது எப்படி போகுது, என்பிஏனா நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக போகிறதுக்கு காரணம் என்ன, யாருக்கு ப்ராப்பராக இவங்க லோன்ன்றது யாருக்கு கொடுக்குறாங்க, இதை தாண்டி ஸ்டார்டிங்லேயே கவனிக்காம விட்டுறாங்க. சில பேங்க்ஸ்லாம் திவாலாயிட்ட பிறகு கவனிக்கிறாங்க. அதனால தான் ஆர்பிஐ பார்த்திங்கன்னா 2015 டைமில் அசெட் குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அசெட் குவாலிட்டி ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கூட என்ன பார்த்திங்கன்னா 2015 டைமில் எடுத்தாங்க. ஸோ இதில் ஒரு பீரியாடிக்கலாக ஒவ்வொரு பேங்க்கும் ஆர்பிஐ கிட்ட என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்களோட அசெட்டில் எது பெர்ஃபார்மிங்கில் இருக்குது, நான் பெர்ஃபார்மிங்கில் இருக்குன்றதை ப்ராப்பராக சொல்லி ஆகணும். இதுக்காக கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா 4R ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணிச்சு. அதில் பார்த்திங்கன்னா இதோடைய கண்டினியூவஸாக தான் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு 2016 கொண்டு வந்தாங்க. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்தா அந்த பர்டிகுலர் மேனேஜர் தான் திரும்ப கலெக்ட் பண்ணிக்கணும், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த இன்சால்வன்சி ப்ராப்ளம் நடக்கிறது தடுக்கிறதுக்காக இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து
அந்த கோடு மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது ஒரு இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இனிஷியேட்டிவ். நேஷ்னல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் ஒரு 2021 வாக்கில் பட்ஜெட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2021. ஸோ இந்த என்டிட்டி வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸு ப்ளஸ் ப்ரைவேட் பேங்க்ஸும் பார்த்திங்கன்னா போட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிடுறாங்க. இந்த கம்பெனி வந்துட்டு எதில் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ஆக்ட் 2002 மூலமாக க்ரியேட் பண்ணுறாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, என்ன கடன் ஆகியிருக்கோ அதை வந்துட்டு அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பே பண்ணிவிட்டு அந்த சம்மந்தப்பட்ட என்டிட்டிகிட்ட வசூல் பண்ண வேண்டியது. சப்போஸ் வரலையா, மேக்ஸிமம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண பார்ப்பாங்க. சப்போஸ் வரலையா அதை விற்றுருவாங்க, அந்த லிக்விடேஷன் பண்ணி பணத்தை இவங்க எடுத்துப்பாங்க. அதான் வந்துட்டு இந்த NARCL நேஷ்னல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிட்டோட நோக்கமாக இருக்குது. திஸ் ஆர் ஆல் தி சம் இனிஷியேட்டிவ்ஸ் ரிகார்டிங் NPA. இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது யார் ரிலீஸ் பண்ணுறதுன்னா RBI ரிலீஸ் பண்ணுறது. திஸ் இஸ் தி ஃபஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் பாருங்கள், மேன்மேட் ஃபைபர் கீ டு ரீச் 100 பில்லியன் எக்ஸ்போர்ட் டார்கெட். இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு மேன்மேட் ஃபைபர். இப்போ மேன்மேட் ஃபைபர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கெமிக்கல் தான். ஒரு மேன்மேட் ஃபைபர்ன்ற வந்துட்டு நேச்சுரலாக விளையக்கூடிய ஃபைபர்ஸ்லேருந்து இல்லாமல் பாலியத்திலின் மூலமாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபைபர்ஸ் தான் மேன்மேட் ஃபைபர் அப்படிங்கிறோம். இதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 100 பில்லியன் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு 100 பில்லியன் ரீச் பண்ணணுன்றது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய டார்கெட்டாக இருக்குது. இதுக்கான மீட்டிங் வந்துட்டு திருப்பூரில் நடந்துருக்கு. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாடி என்ன அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது, விச் இஸ் தி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ இந்த டெக்ஸ்டைல் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய டெக்ஸ்டைலில் 13% ஆஃப் டோட்டல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 13% ஆஃப் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் 13% வந்துட்டு டெக்ஸ்டைல் தான் கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இந்த பர்டிகுலர் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு PM மித்ரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இனிஷியேட்டிவ் தான். கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸில் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனில் வந்து இனிஷியேட்டிவில் PM மித்ரான்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இனிஷியேட்டிவ். PM மித்ரா. ஸோ வாட் இஸ் PM மித்ரா அப்படின்னா, PM மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அதே இடத்துல இண்டஸ்ட்ரியும் கொண்டு வராங்க. அதே இடத்துலையே பார்த்திங்கன்னா வந்து சப்ளை செயினையும் கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு PM மித்ரா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நியூ இனிஷியேட்டிவ் தான். கவர்மெண்ட் எடுத்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இனிஷியேட்டிவ். ஸோ இது வரைக்கும் அந்த PM மித்ரா பார்க் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 இடத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விருதுநகரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா வாராங்கல், குஜராத் பார்த்திங்கன்னா நௌஷாரி அப்படிங்கிற இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா காலபுர்கி அப்படிங்கிற இடத்துல. அடுத்து மத்திய பிரதேஷில் பிளேஸ் கால் தார் அப்படிங்கிற இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூபியில் பார்த்திங்கன்னா லக்னோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அம்ராவதி அப்படிங்கிற இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பார்க்ஸோடைய நோக்கம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கு அரவுண்டு 1 lakh ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து இதோடைய நோக்கம். இதை தாண்டி எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் வந்து ஜாஸ்தி பண்ணுறது இதோட நோக்கம். சரிங்களா, இதுதான் இந்த PM மித்ரா பார்க்கினுடைய ப்ரொவிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம்.
இதை தாண்டி வந்து நம்ம பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்லேயும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டெக்ஸ்டைலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் பிஎல்ஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொரோனா பீரியடில் முக்கியமாக ஒரு 14 செக்டாரை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் பிஎல்ஐ ஸ்கீம். ஒரு 14 செக்டார்ஸ், அந்த 14 செக்டார்ஸில் எதுவும் இருக்குது அப்படின்னா வந்து இந்த டெக்ஸ்டைல் செக்டாரும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.46 லட்சம் கோடி வந்து இந்த பர்டிகுலர் பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்தியா வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணுன்றது தான் வந்துட்டு இதோடைய நோக்கம். ஸோ வில் கோ வித் நெக்ஸ்ட் டாபிக், பிரிக்ஸ். ஸோ இப்போ பிரிக்ஸ் சமிட் நடந்து முடிஞ்சது. பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற இடத்துல நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த பிரிக்ஸ் சமிட் பற்றி நமக்கு என்ன பேசிக் அப்படின்னா, பிரிக்ஸில் இனிஷியல் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, லேட்டராக தான் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா இணைகிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஜிப்த், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா சேர்த்து ஒரு 11 மெம்பர் கண்ட்ரியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வேர்ல்டு பாப்புலேஷன் 49.5% வேர்ல்டு பாப்புலேஷன் ஆகும். குளோபல் ஜிடிபியில் 40% ஜிடிபி ஆகும். குளோபல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 26% குளோபல் ட்ரேட்லேயும் இது இருக்குது. பிரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மெம்பர் கண்ட்ரிஸ் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் 11 மெம்பர் கண்ட்ரிஸ். இப்போ புதுசாக சேர்ந்த மெம்பர்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈஜிப்த், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நமீபியன் சீட்டா ஃபர்ஸ்ட் ஹோம் குனோ ரெக்கார்ட்ஸ் 19% growth in 24-25. ஸோ நமக்கு தெரியும் குனோ நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நமீபியாவில் இருந்துட்டு சீட்டாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சீட்டான்ட்டு வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு இந்தியாவில். அதை கொண்டு வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதோடைய க்ரோத் ரொம்ப பெட்டராக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கண்டா வந்துட்டு இப்போ குனோ நேஷ்னல் பார்க்கில் இருந்துட்டு இந்த சீட்டாவுடைய ப்ரேபேஸை பார்த்து இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது பார்த்தீங்கன்னா மண்டசூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கேயும் போது என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆஃப்ரிக்கன் சீட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு குனோ நேஷ்னல் பார்க் இருந்துச்சு. இப்போது அது எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ the Gandhi Sagar Wildlife Sanctuary will be the second home to the African cheetahs in India. This is in news. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சம்மந்தமான ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் மூலமாக இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்துட்டு ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கிறார். ஸோ இதில் பாருங்களேன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் பெட்டராக எந்த ஸ்டேட் இருக்குன்னா கேரளா தான். 74.8 வருஷம் அங்கே வாழ்கிறாங்க கேரளாவில். இப்போ இந்த நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 69.9 தான் நேஷ்னல் ஆவரேஜாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூரலுக்கும் அர்பனுக்கும் அவங்க வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ரூரலில் பார்த்தீங்கன்னா 69.2 வருஷம் தான் வாழ்கிறாங்க ஆவரேஜாக ஒரு இந்தியன். இதே அர்பனில் பார்த்தீங்கன்னா 73.3 இயர்ஸ் வாழ்கிறாங்க. ஸோ கம்பேர் வித் அர்பன், ரூரல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ செகண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியாக இருக்கிறது பாருங்கள் டெல்லியில், அப்புறம் 74.6, அடுத்து ஜம்மு, அப்புறம் ஹிமாச்சல், அப்புறம் தான் தமிழ்நாடு வருது. தமிழ்நாட்டில் 73 இருக்குது. இதில் நம்ம பார்த்துக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப பெட்டராக இருக்கிறது கேரளா, குறைவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் தான் குறைவாக இருக்குது. இதே இது வந்துட்டு ஃபீமேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சிலையும் பார்த்தீங்கன்னா கேரளா தான் பெட்டரான ஒரு இது இருக்குது, 78 வருஷம். ஸோ இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஹில்லி ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்கே பெட்டராக இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல்லையும் பஞ்சாப்லேயும் நல்லாயிருக்கு. ஹிமாச்சலில் பாருங்கள் 73.6, பஞ்சாபில் பாருங்கள் 70. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மந்த்லி டேட்டா தான். இந்த டேட்டா வந்துட்டு ஒரு இந்தியாவில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ராப்பராக அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸும் நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷனை சேர்த்து தான் வந்துட்டு நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸாக நம்ம கம்பைன் பண்ணி மாற்றிட்டோம். இவங்க தான் இப்போ மந்த்லி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்களோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி மந்த்லி பேசிஸில் எப்படி நடக்குதுன்றது மட்டும் இல்லாமல்
ஸோ இந்த டேட்டாவை கிட்டத்தட்ட எல்லா ஏஜென்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஆர்பிஐயாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த டேட்டா வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2011-12 தான் இதோடைய பேஸ் இயராகவும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 16 இண்டஸ்ட்ரீஸ் டேட்டா வந்து இவங்களால் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி டேட்டாவை நம்ம எது மூலமாக எடுத்துக்கிறோம் இந்தியாவில் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதை தாண்டி ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். மந்த்லி இது கொடுக்கக்கூடியது இதுதான். இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எது மூலம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்தது 1948 அது மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த 2 டேட்டா மூலமாக தான் இந்தியாவினுடைய அவுட்புட் பொட்டென்ஷியல் எந்த மாதிரி இருக்குன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ. இது வந்து லாஸ்ட்டு கொஷினில் கேட்டிருந்தாங்க. குரூப் 1 வந்துட்டு 2022-3 கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். யூஎஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் விசிட் பண்ணியிருந்தார். குவாட் சம்மிட்காக விசிட் பண்ணியிருந்தார். இப்போ இதில் பாருங்கள், குவாட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் பார்ட்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த 4 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு இதுதான் குவாட். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்தியா வந்துட்டு நெக்ஸ்ட்டு குவாட் மீட் வந்துட்டு நம்ம தான் வந்து இந்த வருஷம் நடத்த போகிறோம். 2025 நெக்ஸ்ட் குவாட் மீட் இப்போ தான் நடத்த போகிறோம். இந்த குவாட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பர்டிகுலர் ஒரு அமைப்பு எதனால் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்தோ பசிபிக் ரீஜனில் சைனாவினுடைய அசப்டிவ்னஸ் அதிகமானதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்தோ பசிபிக் ரீஜனில் வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ரூல் பேஸ்டு ரீஜனாக இருக்கணுன்றதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு தான். லிட்ரலாக இந்தோ பசிபிக் ரீஜனில் செக்யூரிட்டிக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்கு யூனியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து 99,446 crore ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக 3.5 crore ஜாப்ஸ் வந்துட்டு ஒரு 2 வருஷத்தில் க்ரியேட் பண்ண போகிறாங்க. 2 வருஷம்னா டைம்லைன்றது வந்துட்டு 2025 ஆகஸ்ட் 1 ஜூலை 31, 2027 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து நடைமுறையில் இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் 1.92 கோடி பெனிஃபிஷரிஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் வர்றவங்களாம் இருப்பாங்கன்னு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், கேலோ பாரத் நிதி. இட் இஸ் லைக் எ பாலிசி. நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி தான் 2025 நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கேலோ பாரத் நிதி. ஸோ இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி நியூ கேலோ பாரத் நிதின்றது வந்து இட் சூப்பர் சீட்ஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2001. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்துட்டு டு பில்ட் எ ஃபிட்டர் இந்தியாவை உருவாக்குறது அதனோட நோக்கமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரது இதனுடைய நோக்கமாக இருக்குது. இதெல்லாம் எதுக்காக நம்ம இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கோம்னா 2036 பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து இந்தியா நடத்தக்கூடிய பிளானில் இருக்கும் அதுக்காக. ஸோ இந்த பாலிசிக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்குது. ஸோ இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025 நோக்கம் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ட்டு ஸ்கூல் கரிக்குலமில் கொண்டு வரதா இருக்குது. இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ மார்க்குன்னு நம்ம என்ட்ரியில் வர்றதில்லை, அதெல்லாம் வந்துடும் இந்த இது வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு. ஸோ இந்த பாலிசி மூலமாக நம்மளால் வந்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த ஸ்போர்ட்ஸ் பாலிசி பார்த்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, 100 கோடி ப்ளஸ் 165 கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதானே சார் வெற்றி நிச்சயம் அப்படின்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு தி அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ். ஸோ ஷார்ட் டைம் ப்ரோக்ராம். ஸோ அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபுல் ஃபண்டு பண்ணுது. இனிஷியலாக 100 crore ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனுடைய டார்கெட், ஃபஸ்ட்டு ஃபேஸில் டார்கெட் என்னென்னா 75,000 யங்கர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க டாப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் கம்பெனிஸ் மூலமாக. ஸோ இதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஸ்கில் ஃபோர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது வெற்றி நிச்சயம், ஷியோர் சக்ஸஸ் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு
பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு வந்து 4% ரிசர்வேஷன் கொடுக்கணும், 4% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. எதில் அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 பிரகாரம் 4% நீங்கள் கொடுத்தாலும் இப்போ ரிசர்வேஷன் எஜுகேஷனுக்கும் அஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும். அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாமல் தான் இருக்குது, அதை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் இப்போ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ டிஜிட்டல் இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எழுதியிருக்கிற அந்த டேட்டா இதில் பாருங்கள். ஸோ 2014 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெறும் 25 crore இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 42 லட்சம் கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து டேட்டா கொடுக்குறாரு பாருங்கள். இது வந்து எர்த்துக்கும் மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் காட்டிலையும் 11 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதை தாண்டி வந்துட்டு இந்தியாவினுடைய 5G பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் 5G நெட்வொர்க் இந்தியாவில் இருக்குன்றோம். ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் பாருங்கள், இந்த டிஜிட்டல் இந்தியாவில் 100 பில்லியனுக்கு மேலே யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா 44 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு பீப்புளுக்கு ரீச் ஆகிட்டுருக்கு. சுமித்ரா இனிஷியேட்டிவ்ன்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு கிராமப்புற பகுதிகளுக்கு, இந்தியா ஃபுல்லாக வந்து ரூரல் ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்துட்டு அவங்க தங்கக்கூடிய லேண்டுக்கான பட்டாவை கொடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.4 கோடி பட்டா இஷ்யூ பண்ணியிருந்துருக்குறாங்க. இதை தாண்டி ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் யாராருனால அவங்களோட ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ண முடியலையோ அவங்களாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ONDC, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புளும் தங்களுடைய பொருளை வந்துட்டு இந்த ஜெம்மில் கவர்மெண்ட் மார்க்கெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். இது மூலமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு வருமானம், அதாவது செலவு மிச்சமாகும். எதனால் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரீசனபிளான ரேட்டில் கவர்மெண்ட்டும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்து கவர்மெண்ட் வந்து நிறைய டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு. DPI அதில் என்னென்னு பாருங்கள், ஆதார், கோவின், டிஜிலாக்கர், அதே மாதிரி PM வாணி வரைக்கும். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துருந்துருக்குறாங்க. இதில் கோவின்ற இனிஷியேட்டிவ் நமக்கு தெரியும், கொரோனா பீரியடில் வந்து லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் ட்ரைவ் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தோன்னா 220 கோடி வேக்சினேஷன் நம்ம கொடுத்துருந்துருக்குறோம். இதை தாண்டி டிஜிலாக்கர் ஒரு இனிஷியேட்டிவ். இதில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். அதில் வந்துட்டு 54 கோடி யூசர்ஸ் இருக்கிறாங்க. இதில் நம்ம இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா 2024 G20 பிரசிடென்சியில் வந்துட்டு இந்தியா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கு, குளோபல் DP ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, 25 மில்லியன் சோசியல் இம்பேக்ட் ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அஸ் வெல் அஸ் சவுத் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் வர்றதுக்காக இந்த இப்படி ஒரு ஃபண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு கொண்டு வர முடியுது இந்த டிஜிட்டல் ஈகோசிஸ்டத்தை, எல்லா நாடுகளும் கொண்டு வரணுன்றதுக்காக இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியா AI மிஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்துட்டு 1.2 பில்லியன் ஃபண்ட் பண்ணி இது மூலமாக வந்துட்டு கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ஸ் GPU அப்படிங்கிறது 34,000 நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்டர்நெட் எக்கானமி வந்துட்டு அஃபோர்டபுளாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆன் AI அப்படின்னு கொண்டு வந்தோம். இது மூலமாக வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான AI க்ரியேட் பண்ணணும், அதில் இந்தியா வந்துட்டு ஒரு லீடிங் பொசிஷனில் இருக்கணுன்றதை ஏற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், INS டமால் அப்படிங்கிற ஒரு ஷிப்பை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது நம்ம எங்கேருந்து மேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ரஷ்யன் மேடு ஒரு ஷிப்பு தான் அது. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள், அரே ஆஃப் கன்ஸ், சர்வேலன்ஸ் சிஸ்டம், பிரம்மோஸ் ஏவுகணை, இது எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ இந்த INS டமால் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஃபாரின் சோர்ஸ்லேருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய ஸ்டெல்த் ஃப்ரிகேட்டில் கடைசியாக இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஷிப்பினுடைய இனிஷியேட்டிவ்னா துஷில் கிளாஸ் ஷிப்பினுடைய இனிஷியேட்டிவ். இந்த INS டமால் பார்த்திங்கன்னா 26% வந்து இண்டிஜினஸ் காம்போனன்ட் இருக்குது, 26%. ஸோ மிச்சம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரஷ்யன் டெக்னாலஜி. ஸோ இந்த INS டமாலில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டைமென்ஷன்ஸ் ஆஃப் வார்ஃபேர் சிஸ்டம் அதில் இருக்குண்டா ஏர், சர்ஃபஸ், அண்டர் வாட்டர், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வார்ஃபேர் எல்லாத்துக்குமான விஷயங்களும் இந்த INS டமாலில் இருக்குது. இதில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மிசைல் தான் வந்துட்டு ஸ்டில் மிசைல், SHTIL ஸ்டில் மிசைல்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரஷ்யன் டெக்னாலஜிலேருந்து எடுத்துக்கிட்டது தான். இட் இஸ் எ ஷிப் பான்
ஷிப்லேருந்து அனுப்பக்கூடிய ஒரு மீடியம் ரேஞ்ச் மல்டி சேனல் வெர்டிக்கல் லான்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமாக வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஏன்னு கேட்டேன்னா இது வந்து 3 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள். இது லிக்யூட் ப்ரொப்பலன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சாலிட் ப்ரொப்பலன் யூஸ் பண்ணுற காட்டிலே லிக்விட் ப்ரொப்பலன் யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது நம்ம இதில் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஓகே, இது எல்லா டைரக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மிசைலாக இருக்குது. ஸோ இட் கேன் ஒர்க் இன் ஷிப்பில், ஏர்கிராஃப்டில், ஹெலிகாப்டரில், போட்டில், எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இது ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், SBA. ஸோ SBA பிக்கர் தேன் 175 நேஷன்ஸ் GDP, 66 ட்ரில்லியன் இதில் வந்துருக்கு. எதுக்காக இந்த நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, SBA தொடங்கி வந்து 70 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் இந்த நியூஸில் வந்துருக்கு. ஸோ இது எப்போ SBA கொண்டு வந்தோன்னா June 30, 1995 கொண்டு வந்துருக்குறோம். இது வந்து June 30, 1955 கொண்டு வந்துருக்குறோம். ஸோ இந்தியாவினுடைய ஜிடிபியில் SBA மட்டும் 16% இந்தியாவினுடைய ஜிடிபியில் வந்துட்டு இந்த SBA கொலாபரேட் ஆகுது. இதே மாதிரி குளோபல் ஜிடிபியில் இதோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.1% இருக்குது. இதோட பேலன்ஸ் ஷீட் பாருங்களேன், 66 ட்ரில்லியன். குளோபலில் 43வது லார்ஜஸ்ட் பேங்க்கு. கஸ்டமரே பார்த்தீங்கன்னா 53 கோடி பேர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேஜரான வந்துட்டு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் ஜன்தன் யோஜனா எல்லாத்துக்குமே ஸோ மேஜராக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆளாக அவங்க தான் இருக்காங்க. ஜன்தன் யோஜனா, அதே மாதிரி PM சுரக்ஷா பீமா யோஜனா, PM ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பான்சர்டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ஆளாக இந்த நம்ம SBA இருக்குது. இப்போ ரயில்வே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இட் இஸ் பாருங்கள், ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரயில்வே டிக்கெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்குது. எல்லா தேவையான விஷயங்களும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே இந்த ரயில் ஒன் ஆப்பில் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்டர் பாடிஸ். தமிழ்நாட்டில் கூடிய வாட்டர் பாடிஸில் வந்துட்டு எவ்வளோ லெவல் இருக்குது. இட் மேபி என்ன வேணாலும் இருக்கலாம். கிரவுண்ட் லெவலாக இருக்கலாம், வாட்டர் டேங்க்ஸாக இருக்கலாம், ஈவன் வந்துட்டு ரிவர்ஸாக இருக்கலாம். ஸோ இதனுடைய வாட்டர் லெவலை பார்த்துக்கிறதுக்கும் என்கரேஜ்மெண்ட் நடக்காமல் தடுக்கிறதுக்காக ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி வெப் போர்ட்டல்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, ஸோ தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், TNWRIMS. அதே மாதிரி தமிழ்நாடு சேட்டலைட் பேஸ்டு வாட்டர் பாடிஸ் இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் அண்ட் சேஃப்டி சிஸ்டம், TNSWIP. இந்த ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த TNWRIMS இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 கோடி செலவு பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் யார் தராங்கன்னா NABARD கன்சல்டன்சி சர்வீசஸ் தராங்க. ஸோ இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு நம்மளுடைய வாட்டர் ஃப்ளோ ரிவரில் எப்படி இருக்குது, அதே மாதிரி வேரியஸ் செக்டார்ஸ்க்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையான அளவு வாட்டர் பாடி இருக்கா, இதை தாண்டி ரிசர்வாயர் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணக்கூடிய ஒரு இதாக வந்து TNWRIMS இருக்க போது வித் ஹெல்ப் ஆஃப் தி சேட்டலைட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு WRIMS ப்ராஜெக்ட்ன்றது 2022 கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கான வெப் போர்ட்டல் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இந்த இது மூலமாக ரியல் டைம் டேட்டா வந்து நம்மளால் கொடுக்க முடியுது. யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுது அப்படின்னா வந்துட்டு இந்த சிஸ்டம் மூலமாக வந்துட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், IMDக்கு, ISROக்கு எல்லாத்துக்குமே இதனால் கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட் டாபிக், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட். தமிழ்நாடு வந்து சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டில் என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா $5 பில்லியன் டார்கெட் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்துட்டு செகண்ட் லாங்கஸ்ட் ஹோஸ்ட் இந்தியாவில் வச்சுருக்கிறோம், ஃபஸ்ட்டு குஜராத்து. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரா ஃபிஷ் அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஹை குவாலிட்டி சீ ஃபுட்டாகவே அனுப்பலாம்ன்றது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. நம்மளோட டார்கெட் $5 பில்லியன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ சமீபத்தில் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் சேர்பர்சன்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் நடந்துருக்கு. ஸோ இது யாராக நடத்தியிருக்காங்கன்னா வந்துட்டு லோக்சபா அஸ் வெல் அஸ் ஹரியானா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சேர்ந்து நடத்தியிருந்துருக்கிறாங்க. இதில் ஒரு ஹவுஸில் வந்துட்டு ப்ராப்பர் டிஸ்கஷன் எவ்வளோ முக்கியன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. டிஸ்ட்ரப்ஷன் கூடாதுன்றதையும் பேசியிருந்துருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் வர்மா அவரை பற்றி நம்ம ஒரு நியூஸில் டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் டெய்லி நியூஸ் அனாலிசிஸில். ஸோ இவர் மேலே ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ இப்போது ஒரு ஜட்ஜை கரப்ஷனில் இன்வால்வ் பண்ணி இருக்காங்க. ஸோ இவர் மேலே ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ இவர் மேலே ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ
ஒருத்தரை நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா த்ரூ தி இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக தான் உங்களால் பண்ண முடியும். இம்பீச்மெண்ட் அதாவது ஜுடிஷியல் ப்ராசஸ் மூலமாக தான் உங்களால் அனுப்ப முடியும். அது பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் லோக்சபாவில் வந்துட்டு ஒரு 100 மெம்பர்ஸ் வந்துட்டு ஓட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு சைன் வாங்கி நீங்கள் கொடுக்கணும். இல்லாட்டி ராஜ்யசபாவாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 50 மெம்பர்ஸ். ஸோ உங்களுடைய சிக்னேச்சரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஹவுஸினுடைய ஹெட்டுக்கிட்ட போய் கொடுப்பீங்க. ஸோ இவங்களோட ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை. ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிரகாரம் அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறது வந்துட்டு ஒன்று லோக்சபா இல்லை ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த சிக்னேச்சரை வாங்கி கொடுத்துட்டு அவங்க ஓகே சொன்னால் மட்டும் ஓகே சொல்லி தான் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு ரெசல்யூஷன் நீங்கள் பண்ணணும். அந்த ரெசல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசல்யூஷனை ஓட்டு போட்டு வெளியே அனுப்புறது. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 3 மெம்பர் கமிட்டி அமைப்பாங்க டு இன்வெஸ்டிகேட் உண்மையிலேயே வந்து ஒரு கிரவுண்டை மீறி இருக்கிறாரான்னு செக் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க. இல்லாட்டி வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்து டிஸ்டிங்கிஷ்டு ஜூரிஸ்ட் ஒருத்தர். இவங்களை அமைச்சு இவங்களாம் ஒரு எரர் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் லோக்சபாவில் இல்லாட்டி ராஜ்யசபாவில் ஓட்டிங் நடத்த விடுவாங்க. அடுத்து செகண்ட் ஹவுஸில் நடக்கும். அப்புறம் வந்துட்டு பிரசிடென்ட் ஓகே அசன்ட் கொடுத்தா வெளியில் போயிடுவாங்க. திஸ் இஸ் தி ப்ரொசீஜர். அடுத்து பாருங்கள், நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னா வந்து கானா கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருந்துருக்கிறாரு. ஸோ கானா கண்ட்ரிக்கு இப்போ நமக்கு தெரியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய G20 நம்ம மெம்பராக இருந்தப்போ நம்மளுடைய பிரசிடென்சி இந்தியாவோட பிரசிடென்சி டைமில் தான் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் யூனியனுக்கு பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் நம்ம வாங்கி தந்துருக்குறோம். அதோட இனிஷியேட்டிவில் தான் நம்ம வந்து கானாவுக்கும் போயிருந்துருக்குறோம். ஸோ கானாவினுடைய பிரசிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜான் ட்ரமாய் மஹாமா வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை வந்துட்டு இது பண்ணியிருந்துருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கானாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு விச் இஸ் கால் ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ கானாவுக்கு இந்தியாவுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ட்ரேடு பார்த்திங்கன்னா ஒரு $3 பில்லியன் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு விமென் இண்டக்டட் இன் நேவல் ஃபைட்டர் பைலட்டாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆஷ்தா பூனியா அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு ஃபைட்டர் பைலட் ஸ்ட்ரீமில் இந்தியன் நேவியில் இண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விமென். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா 1958 ஆர்மி மெடிக்கல் காப்ஸ் அதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து விமன் இண்டக்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. 1992 விமனை வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு உள்ளே கொண்டு வரலான்னு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. 2023 ஆர்மியில் வந்து என்ன பண்ணுறாங்க, விமன் இண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெஜிமெண்ட்ஸில் உள்ளே கொண்டு வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆயில் இம்போர்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ஜூனில் குறைஞ்சிருக்குன்றிருக்கான். பட் ரஷ்யா இஸ் தி டாப் சப்ளையர் டு இந்தியா. ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஆயில் அதிகமாக க்ரூட் ஆயில் யார்கிட்டருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணிக்கணும், ரஷ்யா தான். ரஷ்யா இஸ் தி நம்பர் 1 கண்ட்ரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈராக், சவுதி, UAE, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த ஆர்டர் தான். இப்போ ரஷ்யா கிட்டேருந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 40% இம்போர்ட் அவங்ககிட்ட தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈராக்லேருந்து நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர்லி வந்துட்டு மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், மகாராஷ்டிராவில் இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. எதனால் அப்படின்னா வந்துட்டு வைல்ட் லைஃப் இப்போ பர்டிகுலர்லி டைகர் வந்துட்டு கொல்லப்படுது, போச்சிங் நடக்குதுன்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய இப்போ பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேசில் வந்துட்டு பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்துட்டு ஒரு நோட் கொடுத்துருந்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளை டீப்பாக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்துருக்கிறாரு. ஸோ லிட்டரலாக வந்து அவங்களுடைய லிவிங் பிளேசஸ்லாம் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்துருக்குறாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1973 பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சனை வந்துட்டு எது சர்ச் பண்ணாலோ இல்லாட்டி வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணாலோ ரீசனபிள் கிரவுண்டுன்றது ஒன்று வேணும் தான். ஆனால் வந்துட்டு அந்த காலத்தில் கிடையாது. ஸோ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நீங்கள் எந்த வீட்லேயும் பொருளை எடுக்கணும்னாலோ இல்லை சர்ச் பண்ணாலும் ரீசனபிள் கிரவுண்டு ஒன்று வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர் ட்ரைபல்ஸ்க்கு அந்த அதிகாரம் இல்லை. ஸோ அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து கலோனியல் மைண்ட் செட், இவங்கன்னா இந்த தப்பு பண்ண தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு கேஸ்ட் கலோனியல் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871 கொண்டு வந்தாங்க. பட் வந்து அது வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு நிறைய அதிகாரத்தை கொடுத்தது. அதை வந்து 1952 நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிப்பீல் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு போச்சிங் நடக்குதுன்னா அந்த போச்சிங்க்கு இம்பார்ட்டண்டான காரணம் யாரோ அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணாமல் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ட்ரைபல் பீப்புளை நீங்கள் மேஜராக வாட்ச் பண்ணுறதுன்றது வந்து எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு தெரியலன்றது இந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்துருக்குறாங்க. ஓகே, இட்ஸ் ரிலேட்டட் டு வைல்ட் லைஃப் க்ரைம். நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
இப்போ சமீபத்தில் அக்ரி மினிஸ்ட்ரி கொடுத்த ஒரு ரிப்போர்ட் ஆன் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார்ஸ் 2011 23-24 வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருந்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிராப் டாமினன்ஸ்லேருந்து நம்ம அனிமல் பேஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதாவது கிராப் பேஸ்டு நம்ம ப்ரொடக்ஷனில் இருந்துட்டு அனிமல் பேஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் பெட்டராக வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து செரல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பர்டிகுலர் பேடி பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவுட்புட் 50%லேருந்து இப்போ 56% டோட்டல் செரல் இன்புட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டும் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு 35 to 33% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. லைட்டாக கம்மியாக இருக்குது. பட் மெய்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 7.7 ப்ரொடக்ஷன் டோட்டல் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இப்போ 9.3% வந்திருக்கு. இதே இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பல்சஸும் அதே நிலமையில தான் இருக்குது. அர்கார், மூங் இதெல்லாம் ஓரளவுக்கு பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. பட் இந்த மைனர் பல்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ஸ் கிராமு, மோத், ராஜ்மா, கௌப்பி, கேசரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ப்ரொடக்ஷனில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு லைஃப் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோவிங் காம்போனண்ட்டாக இருக்குது. மில்க் பார்த்திங்கன்னா 72% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரொடக்ஷனில். எக்கு பார்த்தீங்கன்னா 84% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மீட் ப்ரொடக்ஷனும் டபுள் ஆகிருக்கு. இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் அப்படிங்கிறது 97% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மெரைன் ஃபிஷ்ஷிங் பார்த்திங்கன்னா 176% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போ வந்த டேட்டா. ஸோ அடுத்து பாருங்கள், பிஎம் நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா வந்துட்டு கரீபியன் ஐலண்ட்ஸ்னுடைய ஒரு பர்டிகுலர் நாடுக்கு போயிருக்கிறாரு. இந்த கண்ட்ரி கால்டு ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. ஸோ இந்த நாட்டுக்கு விசிட் பண்ணியிருந்திருக்கிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹி ரிசீவ்டு த ஹையஸ்ட் ஹானர், அந்த கண்ட்ரியினுடைய சிவிலியன் ஹானர், ஆர்டர் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்டு டொபாக்கோ அப்படிங்கிற வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா பிஎம் மோடி பார்த்திங்கன்னா இன்வைட்டட் பை மால்தீவ்ஸ் பிரசிடெண்ட் முகமது முய்ஸு பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியினுடைய இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஜூலை 26க்கு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பார்த்திங்கன்னா இப்போ 2 கண்ட்ரியும் வந்து இந்த அக்ரிமெண்ட் கால்டு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வந்துட்டு சைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கும் மால்தீவ்ஸ்க்கு ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு 2023. அந்த டெட்லாக் வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கஸ்டடியல் டார்ச்சர். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடந்த அஜித்குமார் கேஸ் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருந்துருக்குறாங்க. இந்த கஸ்டடியல் டார்ச்சர் சம்மந்தமாக யுனைடெட் நேஷனுக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் இருக்குது. அதை நம்ம இன்னும் இந்தியா ரேட்டிஃபை பண்ணலை. இதை தாண்டி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட் பில் 2010 கொண்டு வந்தாங்க. பட் இன்னமும் நம்ம பாஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இப்போ கொண்டு வந்த நியூ பாரதிய நியாய சன்ஹிதா அதுலேயும் பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியன் பீனல் கோடு அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த கஸ்டடியல் டார்ச்சர் பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ராடாக கொடுக்கப்படலை. ஸோ ஆர்டிகல் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இன்க்ளூட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டார்ச்சர்னு சொல்லுது. சரிங்களா? அது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா டிகே பாசு கேஸில் சொல்லியிருந்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமாக கொண்டு வந்த அமைப்புகளில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இதை தாண்டி வந்துட்டு கமிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொண்டு வந்தோம். ஆனால் வந்துட்டு அவங்கள ரெக்கமெண்டிங் பாடியாக தான் இருக்கிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் சொல்லிச்சு அவங்க ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக பைண்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கஸ்டடியல் டார்ச்சர்ன்றது என்ன பாடில்லை, அதுக்கான ரீஃபார்ம்ஸ் கொடுத்துருந்துருக்குறாங்க. சரிங்களா? இதெல்லாமே உங்களோட குரூப் 2 மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும், குரூப் 1 மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு இந்த டாபிக் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூட்ரியன்ட் சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு 126 கோடி செலவில். ஸோ இது யார் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா, போத் யூனியன் கவர்மெண்ட் அஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர் சேர்ந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. 10 காம்போனன்ட்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்கீமில். 10 காம்போனன்ட் இருக்குது. இப்போ நம்ம சிஎம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எது கொடுக்குறாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிட்ஸ் ஃபார் வெஜிடபிள் சீட்ஸ், ஃப்ரூட் சாம்பிளிங், இதை தாண்டி பல்ஸ் சீட்ஸ் இதுக்கெலாம் கொண்டு வர்றாங்க. இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சீட்ஸ் சாம்பிளிங்கில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 15 லட்சம் சீட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ நியூட்ரியன் சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சர் மிஷன் அப்படிங்கிறது எல்லாமே கவர் ஆகுது. ஃப்ரூட்ஸு, சீட்ஸு, வெஜிடபிள்ஸு, பல்சஸ் எல்லாமே கவர் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேர் சேர்ந்து தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஸோ பிரிக்ஸ், இப்போ பிரிக்ஸ் நியூஸில் இருக்குது. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரியோ டி ஜெனிரோ சமிட் நடந்திருக்கு. இந்த பிரிக்ஸினுடைய ட்ரேடு அப்படின்னு பார்த்தோன்னா பெட்டராக தான் இருக்குது. காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் ட்ரேடில் பார்த்திங்கன்னா பெட்டராக நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு $399 பில்லியன் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. பட் ப்ராப்ளம் என்னென்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெபிசிட் தான் கிட்டத்தட்ட 95 பில்லியன் டெபிசிட்டில் தான் இருந்திருக்கு இந்தியாவுக்கு. ட்ரேடு பெட்டராக ஒரு 399 பில்லியன் ட்ரேட் நடந்திருந்தாலும் இந்தியாவுக்கு டெபிசிட் அப்படிங்கிறது வந்துட்டு 95 பில்லியன் டெபிசிட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன் தான். சரிங்களா? ஸோ அது எதனால் நடக்குதுன்னு கொடுத்துருக்குறான் பாருங்கள். ஸோ பர்டிகுலர்லி எனர்ஜி, ஃபர்டிலைசர், டெலகாம் எக்யூப்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் மிஷினரி, இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்துட்டு டெபிசிட்ன்றது நடக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பிளேஸ் கால்ட் ஆனந்த், குஜராத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா NATGRID, அதாவது நேஷ்னல் இன்டெலிஜென்ட் கிரிட்டை வந்துட்டு போலீஸு இந்தியாவினுடைய எல்லா போலீஸும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து ரியல் டைம் டேட்டா வந்து கொடுக்குது. ரியல் டைம் டேட்டா டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அக்ராஸ் இந்தியா. அவங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா ஒரு 11 சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு, ஸ்டேட் போலீஸஸ்க்கு கொடுக்குது. கிரிமினல் கேங்கு, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், இமிக்ரேஷனு, கவுண்டர்ஃபிட் கரன்சி, நர்கோட்டிக்ஸ் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த NATGRID கொடுக்குது. நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட். இது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. ஓகே. ஸோ இது எதனால் கொண்டு வந்தாங்கன்னா மும்பை அட்டாக் 26/11க்கு பிறகு இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்துட்டு எல்லா ஏஜென்சிஸ்க்கு ஐபி, ரா, சிபிஐ, சிபிடிடி, டிஆர்ஐ எல்லாருக்கும் வந்து இந்த டேட்டா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சென்ட்ரலைஸ்ட் விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஞான் பாரதம் மிஷன் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இந்த ஞான் பாரதம் மிஷனில் கிட்டத்தட்ட 50 கோடி ரேர் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து டிஜிட்டலைசேஷனாக மாற்றுறாங்க, டிஜிட்டலைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஸ்கீமனுடைய பேர் என்னென்னா நேஷ்னல் மிஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்கு தான் புது நேம் கொடுத்துருக்குறாங்க, ஞான் பாரத மிஷன். இட் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இது பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ப்ராஜெக்டாக இருக்குது. 2024 31 வரைக்கும் வச்சுருக்குறாங்க. 482 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ஸ்கீமினுடைய நோக்கம். இது மூலமாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏன்ஷியன் நாலேஜ், லிட்ரேச்சர், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரேர் தான் இல்லையா? இது எல்லாமே வந்துட்டு ரேர் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஷரை வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்காக இதை டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு நியூ நேமை வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ்க்கு வந்துட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கேஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டின்றது வந்து இனிமேல் இருக்கக்கூடாது எந்த இன்ஸ்டிடியூஷன்லன்றக்காக கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் டெசிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா ஜஸ்டிஸ் சந்துரனுடைய கமிட் ரெக்கமெண்டேஷனை பொறுத்து தான் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஆல் கேஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் இன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருந்துருக்குறாங்க. இதை தாண்டி வந்துட்டு கேஸ்ட் பேஸ்டு டிஃப்ரென்சஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றக்காக கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் அதை நம்ம கொண்டு வந்துருக்குறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஜூலை ஃபஸ்ட் வீக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இது பர்டிகுலர் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது. இந்த ஃபோக்கஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஜனவரியிலேருந்துட்டு இப்போது ஆகஸ்ட் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை வீக்லி பேசிஸில் வீக்லி 1, 2, 3, 4 நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜாக வந்துடுது. ஸோ இதை தாண்டி டிஎன்பிசி டியூட் பார்த்திங்கன்னா வெட்டரன்ஸ் பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வெட்டரன்ஸ் பேட்சோட நோக்கம் என்னென்னா டைனமிக் டாபிக்ஸ், பர்டிகுலர் சிவில் சர்வீஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டி குரூப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருந்துருக்கிறோம். ஸோ இதில் வந்து யூனியன் பட்ஜெட், அதேமாதிரி சர்வே, தமிழ்நாடு பட்ஜெட் சர்வே, பாலிசி நோட்ஸு, இதை தாண்டி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்த டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தரக்கூடிய வெட்டரன்ஸ் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நம்பருக்கு பிங்க் பண்ணுங்கள் 9655606503. தேங்க்யூ ஆல்.